ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிலக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நிலக்கடலை நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா 1, வரமிளகா 3 ஆட் பண்ணி நல்லா வரமிளகா வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பெருங்காயமும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு லெமனோட ஜூஸ் நீங்கள் புளிஞ்சு வச்சுருக்கிறது ஆட் பண்ணி லேசாக கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான லெமன் ரைஸோட அளவு இது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட்டு போதுமான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கிளறப்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷத்தில் லெமன் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான்.